ஹாய் எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணி நான் பேசுகிறேன். இப்போது நம்ம இந்த கட் ஆஃப் சீரீஸில் பார்ட் 2க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற 10 சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1ல் போட்டிருந்தோம். பார்ட்டில் 13 சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருந்தோம். இப்போ பார்ட் 2ல் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் சில பேர் வீடியோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோ கிளாரிட்டிக்கு செட்டிங்ஸில் போய் குவாலிட்டியில் 720 பிக்சல் வச்சுட்டு ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் வியூவில் பாருங்கள். ஓகேங்களா? வெர்டிக்கல் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் உங்களுக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. நான் டெலகிராம் சேனலில் நான் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் நான் டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னே இந்த மொத்த பிடிஎஃப்மே அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சப்ஜெக்ட்டு ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் டெலகிராம் சேனலை டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஃப் பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இதில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் சார் என்னோடய மார்க் இவ்வளவு எனக்கு கிடைக்குமா, நான் டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாமா, காலேஜ் டிஆர்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. படிக்கிறதும் படிக்காததும் அப் டு யூ. ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கங்க. ஓகேவா? எனக்கு வருது வரல, நான் வந்தாலும் வரலனாலும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க மட்டும் தான் அதில் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வீடியோ என் வீடியோ பாருங்கள், எந்த இன்ஸ்டியூட்டோட வீடியோ போய் பார்த்தீங்கனாலுமே யாருனாலையும் எக்ஸாக்டாக கட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிங்க, யாருனாலையும் எக்ஸாக்டாக கட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். என்னென்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் சேஃபர் ஜோன், இந்த மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் கிடைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களே தவிர இது எக்ஸாக்டாக உங்களுக்கு வருமா அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் இதில் இருக்கிற கால்குலேஷன் அண்ட் ப்ரொசீஜரை உங்களுக்கு புரிஞ்சுக்கினா தான் இது புரியும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1க்கு ஒரு 100 தான் வேக்கன்சி அப்படின்னா ப்ரிலிமினரி முடிஞ்சோடனே 1:20 எடுப்பான். அப்போ 100னா 2000 பேர்த்து எடுக்க போகிறான். ஸோ அப்போ 2000 பேர்த்து எடுக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா 2000 பேர் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் அனலிசிஸு, ப்ரீவியஸில் செலக்ட் ஆன பர்சன்ஸோட மார்க்ஸு ப்ளஸ் கொஸ்டினோட டஃப்னஸ்ஸு இது எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி ஓரளவுக்கு மீன்ஸ் என்னென்னா ஒரு 70 to 80% கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? செட்டில் 6% கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு அப்பியரிங்னு அப்படின்னு சொல்லியிருக்கு கண்டிஷனு. அப்பியர் எத்தனை பேருன்னு தெரிஞ்சால் தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஸ்லாட் அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்வேஷன் கால்குலேஷன் பண்ண முடியும். நம்ம இதில் போட்டுக்கிறத இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் 3634 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட் அப்பியர்டு அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஒரு 3100 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அப்படி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நீங்கள் எக்ஸாக்டாக இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. இப்போ 3100 பேர் அப்பியர் ஆயிருந்தாங்க அப்படின்னா 186 பேர் எடுப்பாங்க. ஓகேங்களா? 186 சீட்டு தான் உங்களுக்கு ஸ்லாட் அவைலபிள் ஹிஸ்ட்ரியில். அப்போ அந்த 186ல் 31% பிசி ஓசிக்குமே, அடுத்து 26.5 பிசிக்குமே, எம்பிசிக்கு 20%, எஸ்டிக்கு 1%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏ 3%, பிசிஎம் 3.5ன்னு பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். நீங்கள் அந்த வேக்கன்சியை வச்சுக்கிட்டு தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நீங்கள் கொடுத்த டேட்டா படி தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கொடுத்துக்கிற டேட்டா படி எப்படி நம்ம நீங்கள் கொடுத்துக்கிற டேட்டா படி நம்மளால் எவ்வளோ தூரம் கணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கணிக்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே அப்ராக்சிமேஷன் தானே தவிர நீங்கள் எக்ஸாக்டாக இந்த கட் ஆஃப்லாம் நிற்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ வாட் எவர் ஹேப்பன் லெட் இட் ஹேப்பன், படிக்காது. ஓகேங்களா? இப்போ நாங்கள் நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ இதுதான் பண்ணுவோம். இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறோமா, நாங்கள் படிச்சுட்டு தான் இருப்போம். அடுத்த எக்ஸாம் இப்போ ப்ரிலிமினரி எழுதிட்டு வந்துட்டோம்னா மெயின்ஸுக்கு படிச்சுட்டு தான் இருப்போம். மெயின்ஸில் ப்ரிலிமினரி ரிசல்ட் வர்றப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரலையா அதுக்காக ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அடுத்து எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வரும், உட்காந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ ஒரு வேலை உங்களுக்கு வராதுன்னு நினச்சி சும்மா விட்டுறீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துருச்சு, ஐயோ ஒரு மாதம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, அந்த மன உளைச்சல்லையே மீண்டும் படிக்க மாட்டீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரிப்ரேஷனை எப்போவுமே விடாதீங்க. டில் கெட் யுவர் டிசையர் ஜாப். உங்கள் புக்கை மட்டும் கீழே வைக்கவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் விருப்பப்பட்ட பதவிக்கு போகிற வரைக்கும் உங்கள் புக்கை என்றைக்குமே கீழே வைக்கக்கூடாது. ஸோ
படிச்சுக்கிட்டே இருங்க. கட் ஆஃப் வீடியோன்னு போட்டு மோட்டிவேஷன் பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவுக்கு போட்டிருந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். போட்டிருந்தங்காட்டி நான் சொல்கிறேன். இது சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சுனாச்சும் வந்துட்டோம்னா நீங்கள் வந்து ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்தோம்னா லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒத்துட்டிங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸாக இருங்க. இப்போ இதுலேயே பாருங்கள், சும்மா ஹிஸ்ட்ரியில் 113 கொஸ்டின் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த 68 35 வந்துன்னா கூட்டி பாருங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷனில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. 103 கொஸ்டின் தான் வரும், அங்கே 113 போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ கிடைச்சிக்கிற ஒவ்வொரு டேட்டாவுமே இவங்க கரெக்டாக போட்டிருக்காங்களா இல்லையான்லாம் தெரியாது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சில பேர் போட்டுக்கிற டேட்டா வச்சு தான் இங்கே கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு டாப் இன்ஸ்டியூட்டோ இல்லை யாராச்சும் ஒருத்தர் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணி போடுறாங்கனாலுமே இந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்கும். 19 ரூபா சில பேர்லாம் அடிச்சுட்டு போவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் போட்டுக்கிற கட் ஆஃபில் இதுலேயே வருமானு கேட்டால் டவுட்டு தான். ஓகேங்களா? நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். பட் ஆனால் இதுக்கு மேலே இருக்கிறவங்க சேஃப். இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரலாம், வராமையும் போகலாம். வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் மார்க் 103. இதில் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 82 பேர் கொடுத்துருக்குறாங்க ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஓரளவு பெனிட்ரேஷன் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 80க்கு கீழே 75க்கு மேலே 80 கீழே வந்து ஒத்துட்டிங்கன்னா ஓரளவு பெனிட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த இடத்துல கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓசி கேட்டகரி 83க்கு மேலே இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி கேட்டகரியில் 78னா கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே கொஸ்டின் மார்க் கிடையாது. 150 கொஸ்டினுக்கு இவ்வளோ போட்டிருந்தான். எம்பிசி 74 கிடைக்கலாம், இதுக்கு மேலேயும் போகலாம். எஸ்சி வந்து 70 கிடைக்கலாம், எஸ்டி வந்து 65 கிடைக்கலாம், பிசிஎம் 70 கிடைக்கலாம், எஸ்சிஏ 68 கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 82 பேர்த்தோட டேட்டா வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 6 டேட்டா தான் கிடச்சிருக்குது. 6 டேட்டா படி என்னன்னா மொத்தமாக 2866 பேர் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக 2500 பேர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓசியில் 85, பிசியில் 83, எம்பிசி 78, எஸ்சியில் 75, எஸ்டி 69, பிசிஎம்மில் 72, எஸ்சியில் 73 வந்து கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு கொடுத்த டேட்டாவில் 2500 பேர்த்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்தது வெறும் 6 பேர். ஸோ அந்த லெவலில் தான் உங்களுக்கு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனில் 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆனால் 1000 பேர் பக்கம் எழுதியிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 90+ எடுத்திருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய டேட்டாஸ் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. 8052 பேர் அப்ளைடு, 7700 பேர் வந்து பார்த்தோன்னா அப்பியர்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கணிசமான டேட்டா கிடச்சி. இதில் ஃபஸ்ட் மார்க் வந்து 110 வரைக்கும் எடுத்திருக்காங்க. 110 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேம் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 108, 100 இதில் வந்து பெனிட்ரேஷன்ஸ் வந்து 85க்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ ஓசி கேட்டகரியில் 86க்கு வந்து கிடைக்கிறதுக்கு, பிசியில் வந்து 80க்கு மேலே கிடைக்கிறதுக்கும், எம்பிசி 78 இது எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கிற டேட்டா அப்ராக்சிமேட்டாக ஒரு 109 டேட்டா வச்சு ப்ராக்சிமேட் போடுறப்போ தான் உங்களுக்கு இந்த லெவலில் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் லெவலில் வந்துட்டு தான் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா 7700 பேர் நம்ம வந்து கணிச்சிருக்கோம் எழுதிக்கலான்ட்டு. பட் ஆனால் 7700 பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிக்கிற டேட்டா 100 டேட்டா தான் ஃபிசிக்கல் சயின்ஸு. ஸோ இந்த ஃபிசிக்கல் சயின்ஸில் இவ்வளோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜியில் மொத்தம் 6 பேர் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. 6 பேர்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து 97 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 800 பேர் எழுதியிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 80+ இருந்தீங்கன்னா எந்த கேட்டகரினாலும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 6 பேர்த்த வச்செல்லாம் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸில் 2 பேர் தான் டேட்டா கொடுத்துருந்தாங்க, 90 அண்ட் 79. இதுலேயுமே அப்ராக்சிமேட்டாக 85+ எடுக்கணும். ஏன்னா 240 பேர்த்து பக்கம் நம்ம எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறோம். ஏன்னா டோட்டல் அப்ளிகேஷன் வந்து 261 வந்திருந்தது. ஸோ 240 பக்கம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் தான் இருக்கிறதுலே அதிகமான டேட்டா வந்திருந்தது. அதிகமான பீப்புள் அப்பியர் ஆனதும் இந்த இங்கிலீஷில் தான் அப்பியர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 15,347 அப்ளிகேஷன்ஸ் வந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இங்கிலீஷில் மட்டும் 15,347 அப்ளிகேஷன் செட்டில் வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக அப்பியர் ஆனவங்க 14,900 பேர் வந்து அப்பியர் ஆகியிருந்துருக்கலாம். இப்போ இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு மார்க் கொண்டு வந்தால் 116 வரைக்கும் எடுத்திருக்காங்க, செகண்ட் வந்து 96 எடுத்திருக்காங்க. போக 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 குறைஞ்சிக்கிட்டே வருது. 80க்கு மேலே வந்து நல்ல ஒரு பெனிட்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறப்ப பார்க்குறப்போ இதில் பாருங்கள், நமக்கு ஒரு 150 டேட்டா வந்திருக்கும். இதில் தான் 154 பேர் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கணிசமாக ஓசி வந்து 85, பிசி 75 to 78க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்பிசி 73, எஸ்சி 68, எஸ்டி 60, பிசிஎம் 71, எஸ்சி 66 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷில் தான் அதிகமான டேட்டாஸு நல்லாவும் வந்து தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு மார்க்குக்கும் 5 பேர் 10 பேர் வர்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் தான் வந்து கட் ஆஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சோசியல் ஒர்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் கெஸ் பண்ணுறது கஷ்டம். 4,18 பேர் வந்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, 380 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 75+ இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சோசியல் ஒர்க்கில். ஏன்னா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 24 பேர்த்து எடுப்பாங்க. ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 75+ இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்தால் 145 அப்ளிகேஷன்ஸ் தான், மொத்தமாக 130 பேர் எழுதியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் 8 பேர்த்து எடுப்பாங்க. 8 பேருங்கிறப்ப நம்மளுக்கு 3 டேட்டாஸ் கிடச்சிருக்கு. 3 டேட்டா வச்சு பார்த்தா ஃபஸ்ட் மார்க் வந்து 102 எடுத்திருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 96, அடுத்து வந்து பார்த்தோன்னா 70, இந்த 3 கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 87+ இருக்கிறவங்களுக்கு வந்து தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அவங்க மொத்தமாகவே 8 பேர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அவ்வளோதான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை 87க்கு மேலே இருக்கிறவங்களாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, இதுலேயுமே செகண்டு ஹையஸ்ட் அப்ளிகேஷன். இங்கிலீஷ்க்கு அடுத்து அதிகமான அப்ளிகேஷன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் தான் வந்திருந்தது. இதில் 14,527 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. 14,000 பேர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறோம். ஒரு 257 பேர் சார் ஒரு 500 பேர் வரல அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி ஒரு 14,000 பேர்த்துக்கு வந்து ஒரு கட் ஆஃப் போட்டோம் அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் ஸ்கோர்ஸ் எல்லாமே ஹையாக இருக்குது. ஓகேங்களா, இந்த நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் மார்க்கே வந்ததுன்னா 114 பக்கம் எடுத்திருக்காங்க. மீதியை வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறப்போ ஒரு சில இடத்துல வந்துட்டுனா குறைஞ்சிருக்குது. ஆனால் வந்து 90க்கு மேலேயே ஒரு நல்ல ஒரு பெனிட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 151 டேட்டாஸ் கிடச்சிருக்கு. 151 டேட்டா வச்சு வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்பமே இது எனக்கு தெரிஞ்சு மேத்தமெட்டிக்ஸில் ஹையாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தா நிறையா பேர் வந்து தான் ஹை மார்க் வாங்கியிருக்காங்க. 14,000 பேர், இப்போ 150 சாம்பிள் தான் நம்ம கிடச்சிருக்குது. 14,000 சாம்பிள் கிடைக்கிறப்போ தான் ஹையில் தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஓசி 94 பக்கம் வரலாம், பிசி 87க்கு வரலாம், எம்பிசி 85க்கு மேலே இருந்தால், எஸ்சி வந்து 78, எஸ்டி 75க்கு மேலே இருக்கலாம், பிசிஎம் 80க்கு மேலே, எஸ்சிஏ வந்து 76க்கு மேலே வந்து தான் இருக்கலாம். இந்த லெவலில் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு இப்போ மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் 10 சப்ஜெக்டுக்கான இதை பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோக்கான பிடிஎஃப் ப்ளஸ் லாஸ்ட்டு பார்ட் 1க்கான வீடியோக்கான பிடிஎஃப் ரெண்டையுமே வந்து மெர்ச் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் போட்டுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ பிடிஎஃபில் மேலே இருக்குது பாருங்கள். டெலகிராமில் போய்ட்டு மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க, பிடிஎஃப் எடுத்து யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிங்க. டேட்டா தான் ஜஸ்ட் ஒரு வந்ததுன்னா டேட்டா இது வந்துன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், அவ்வளோதானே தவிர இந்த மார்க் வச்சுட்டு ஐயோ வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே வந்துட்டுனா புரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதணும், யூபிஎஸ்சி எழுதணும்னுக்கு டிஆர்பி எக்ஸாம் ஒரு எக்ஸாமே கிடையாது, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவாங்க.
ஆனால் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா மெயின்ஸ்னால் ரிட்டன் எக்ஸாம் நான் சொல்கிறேன். ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் வேணும். மினிமம் நீங்கள் வந்து உங்கள் கை ரெடி ஆகிறதுக்கே 20 டெஸ்ட்னாச்சும் எழுதணும். ஓகேவா? நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் வரும். ஸோ இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஜூலையில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டுனா உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் சப்ஜெக்டே 150 மார்க் வருது, ப்ளஸ் வந்து தமிழ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி ஆகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் மோஸ்ட்லி வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ நிறையா பேர் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து அந்த தமிழ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கோர்ஸ் வேணால் நம்ம ஆஃபர் பண்ணலாம். இது உங்களோட விருப்பம் இருந்தால் எனக்கு டைம் பர்மிட் பண்ணால் வந்துட்டுனா நம்ம இதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. டைமே இருக்காது. ரிசல்ட் வந்துட்டு பார்த்துக்கலான்ட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாட் எவர் ரிசல்ட்டு நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம ஒர்க்கை உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்க மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இணைஞ்சிருங்க. நம்ம அப்கமிங் வந்தால் ஒவ்வொரு வீடியோ பற்றி ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியுமோ இல்லை உங்களுக்கு இருக்கிற டவுட்டு எல்லாத்தையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இணைந்து செயல்படுங்க. ஓகேவா? காலேஜ் டிஆர்பி கிராக் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் இப்போ இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டிலே பண்ணாதீங்க. ரிசல்ட் வரட்டுன்னு எதிர்பார்க்காதீங்க. சீக்கிரம் வந்ததுன்னா ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க டிஎன் செட்டு. ஏன்னா டிஆர்பி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒழுங்காக செயல்படுங்க. சீக்கிரம் வந்தோம்னா ரிசல்ட் வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தயவு செஞ்சு இவ்வளோ போட்டிருக்கேன் அவ்வளோ போட்டிருக்கேன் எனக்கு வருமானது கேட்காதீங்க. நான் எல்லாமே வீடியோவில் போட்டேன். என்னோடய கருத்து அவ்வளோதான், அதுதான் ஃபைனல். ஓகேங்களா? நீங்கள் இதை பார்த்துக்குங்க. பிடிஎஃப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ டூ லைக் அண்ட் சப்போர்ட், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.